வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் பிரசங்கியார் காலம் சென்ற பரிசுத்தவான் D.L. மோடி. அவருடைய பிரசங்கத்தில் கேட்டிங்கன்னா ஜனங்கள் கதறி அழுவார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொடுப்பார்கள். ஒரு பெரிய தேவ மனிதன், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட, எழுப்புதலுக்காய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் ஒருமுறை ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய ஆங்கில புலமை பெற்ற ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்தார். முடிந்து வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டார். 4 வார்த்தை கூட நமக்கு கிராமரில் பேச தெரியல, இலக்கண ரீதியாக பேச தெரியல, ஒரு சென்டென்ஸை உங்களுக்கு முடிக்க தெரியல, என்ன பிரசங்கம் பண்ணீங்க, வாக்கிங் எப்படியா பேசுவீங்க, எப்படியா முடிப்பீங்கன்னு சொல்லி உறிஞ்சு தட்டினார். அவர் சொன்னார், நான் பிரசங்கி இல்லை, நான் ஆங்கிலம் கற்று தேர்ந்தவன் அல்ல, எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவுக்காக சில வார்த்தையை இந்த கல்வாரி அன்பை பேச உணர்த்தப்பட்டேன், அவ்வளோதான். நீங்கள் நன்றாக கற்றவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்கள், புலமை பெற்றவர்கள், கிராமர் தெரிஞ்சவங்க, நீங்கள் இயேசுவுக்காக இதுவரைக்கும் என்ன செய்தீங்க, எத்தனை வார்த்தைகளை கத்திரிக்காய் பிரசங்கித்தீர்கள்னு கேட்டபோது அவர் தலை குனைந்தார். ஒரு முறை ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு வாலிபர் வந்து கேட்டானா, பாஸ்டர், பெண்கள் ஊழியம் செய்யலாமா, பெண்கள் புல்பீட்டில் பிரசங்கம் பண்ணலாமா, பைபிள் என்ன சொல்லுகிறது? போது ஒரு உண்மையை சொல்லல, அமைதியாக கேட்டாரா, தம்பி நீ ஆணா நீ பெண்ணா? இல்லை நான் ஆண். இது வரைக்கும் நீ இயேசுக்காக என்னப்பா ஊழியம் செய்த? பெண்ணை மாதிரி அடங்கி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஆண்டவர் பெண்களை ஆண்களை போல் எழுப்பியிருக்கிறார். என்றைக்கு நீ போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற போகிறாய் என்று கேள்வி கேட்டபோது தலை குனிந்தான். ஏற்கனவே நான் சொன்ன வார்த்தையை தான் அன்றைக்கு நினைப்பூட்டுகிறேன். ரோமர் 2:1, மற்றவர்களை குற்றவாளி என்று யாரானாலும் போக்கு சொல்ல இடமில்லை. ஏன்னா குற்றமாய் தீர்க்கிற இவைகளோ அவை நீயே செய்கிறபடியால். 2 பேரும் தலை குனிந்தார்கள். பாஸ்டர் D.L. மோடி அவர்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறத நிறுத்திட்டு ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய தீர்மானம் பண்ணுவோம். 4 வார்த்தை சொன்னாலும் போது இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், தெரிஞ்சவங்க மத்தியில், அண்டை அயலத்தார் மத்தியில் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஜெபம் பண்ணிடலாமா? அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ தந்த ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காய் தோத்திரம். மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்ந்தது போதும்பா. நீர் எங்களுக்கு தந்த தாளந்த, எங்களுக்கு தந்த கிருபைகளை பயன்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்க கிருபை தாரும். இந்த நாள் முழுதும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேலை, வியாபாரம், தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு எழுதியிருக்கிறதப்பா. எங்களுக்கு தந்த தாளந்தில் கிருபையில் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்க கிருபைதார். ஆண்டவரே உமக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மன விருப்பம் நிறைவேறுகிற நாளாக இது மாறட்டும். கர்த்தர் அப்படி செய்யும். வியாதி துன்பங்களுக்கு விலக்குவீராக. தேசத்தில் அமைதி, எழுப்புதல், ஆசீர்வாதத்தை தார். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யும். வெளியிடங்களில் தங்கி தாபரிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. Have a good day.